ஊழிய அறிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் மூலம் பல கிராமங்கள் அங்கே போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வரோம். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் அநேக கிராமங்களுக்கு போய் சுவிசேஷ ஊழியம் செய்து வர கர்த்தங்களுக்கு வழிகளையும் வாய்ப்புகளையும் உண்டாக்கி கொடுக்குறார். தேவனுடைய கிருபையால் ஜப கூட்டங்கள், அப்புறம் வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, பிள்ளைகளுக்கு வேதாகம வகுப்புகள், அது இல்லாமல் புதிய விசுவாசிகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பண்ணவும், அவங்கள தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு பயன்படுத்தவும் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தணும், கிராமங்களில் சுவிசேஷ பணிகள் தடையின்றி நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய ஜெப ஆதரவும் பொருளாதார உதவியும் எங்களுக்கு தேவைப்படுது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு என்று, சுவிசேஷ ஊழியத்திற்கு என்று தாராளமாக ஏராளமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்கள் உற்சாகமாக கர்த்தருக்கிற ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுகிறபடி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் பங்கு கொண்டு உங்கள் காணிக்கையால் இந்த தேவ ராஜ்யத்தின் பணியை முன்னேற்றத்துக்கு நீங்கள் உதவும்படி உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஜபங்களுக்கும் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்பி உங்கள் வாழ்க்கையை ஊழியத்தையும் பெருகச் செய்வாராக. ஆமேன்.